முன்னாள் இந்திய தூதர் எழுதியிருக்கும் புத்தகத்தில் 2019ஆம் ஆண்டு இந்திய விமானப்படை விமானி பாகிஸ்தானில் பிடித்து வைக்கப்பட்ட சம்பவத்தின் போது நடந்த விஷயங்கள் விவரிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஆங்கர் மேனேஜ்மெண்ட், சங்கடத்தில் இந்தியா பாகிஸ்தான் தூதரக உறவு. இதுதான் முன்னாள் இந்திய தூதர் அஜய் பிசாரியா எழுதியுள்ள புத்தகம். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய விமானப்படை பாகிஸ்தான் பாதுகாப்புடன் பாலக்கோட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது. அப்போது குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்த்தமானின் விமானம் தாக்கப்பட்டதால் அவர் பாராசூட் மூலம் வெளியேறிய போது பாகிஸ்தான் எல்லைக்குள் தரையிறங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டார். அப்போது அபிநந்தனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் பாகிஸ்தான் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் எனவும் இந்தியா எச்சரித்தது. இந்தியாவின் 9 ஏவுகணைகள் பாகிஸ்தானை குறிவைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக உறுதியான தகவல் கிடைத்ததும் இம்ரான்கான் தொலைபேசி மூலம் பிரதமர் மோடியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார். அதே சமயத்தில் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தூதர்களை தொடர்பு கொண்டு இந்திய தாக்குதலை தடுக்கும்படி கோரிக்கை வைத்தனர். அடுத்த நாளே அபிநந்தன் விடுதலை செய்யப்படுவார் என இம்ரான்கான் தகவல் அனுப்பியதாக அஜய் பிசாரியா தனது புத்தகத்தில் விவரித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த பரபரப்பு சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற ஒரு சில மாதங்களே உள்ள சூழலில் இந்த புத்தகம் வெளியாகியுள்ளது. புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.